பிரதர் தங்கம்பாடி பில்டிங்கை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சூப்பரையா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம்பாடி பில்டிங். தோஸ்தில் சாதி அசோக் லைலாண்டு தோஸ்தில் சாதி வண்டியை வந்து தொட்டி போடுறத விலாவரியாக வந்து பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தொட்டி அமைச்சா உங்கள் வண்டிக்கு நல்லா இருக்குமா, இல்லை இதை வேறு மாதிரி அமைக்கணுமா, இந்த அமைப்பு உண்மையிலே சரிதானா, ஏன்னா நம்ம ரோடுக்கு நம்ம பாதைக்கு இந்த அமைப்பு சரியா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சரியான முடிவு சரியான தருணத்தில் எடுக்கலை. இப்போ நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிறீங்கன்னா கட்டாயமாக ஒரு நல்ல தொட்டி அமைப்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அது முதல் கோணல் முற்றிலும் கோணலாயிரும். அதாவது நீங்கள் ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க, அந்த வண்டிக்கு வந்து ஒரு தொட்டி அமைக்க போகிறீங்கன்னா அந்த தொட்டியை சரியான தொட்டி அமைப்பாளர்கிட்ட நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 வருஷத்தில் எஃப்சி வந்துடும். எஃப்சிக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கணும்னா தொட்டி நன்றாக இருக்க வேண்டும். தொட்டி நன்றாக இல்லை, நான் தொட்டியை ரிப்பேர் பார்த்து பழுது பார்த்து அல்லது தொட்டியை மாற்றி அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் அடித்து நான் எஃப்சி எடுக்க போகிறேன்னா இதுக்கு ஒரு பெத்த அமௌண்ட் செலவழிக்கணும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் லைவில் இருக்கும் டிவி கட்டணும். இந்த 3 கண்டத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வண்டி எடுத்தோன்னே அதை சரியான தொட்டி அமைப்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த தொட்டி நம்ம அமைக்கிறது சரிதானா, இந்த மாதிரி தொட்டி அமைச்சா உங்களுக்கு வந்து சரியாக இருக்குமா, இந்த மாதிரியான தொட்டிகள் வந்து நம்ம போகிற ரோடுக்கு வந்து தாங்குமா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் வண்டி எடுக்கும் போதே கம்பெனி நிறைய பாடி பில்டர்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாடி பில்டர்ஸ் அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு நிறைய பணங்கள் கொடுத்து உங்களுடைய செல் நம்பரை வாங்கி உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா அவங்க தேடுறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு, நீங்கள் தேடுறீங்கன்னா உங்களுடைய மன திருப்திக்கு. அப்படி நம்ம ஒரு தொட்டி அமைக்கும் போது அது நம்ம ரோட்டுக்கு ஏற்ற மாதிரியான தொட்டியா, இந்த மாதிரி அமைச்சா இது சரியாக வருமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சரியான தருணத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு இரட்டிப்பாயிரும். நிறைய பேர் இந்த தொட்டிக்கு மேலேயே தொட்டி அமைக்கலாமானே, அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. காரணம் என்னென்னா, தொட்டிக்கு மேலேயே தொட்டி அமைக்கிறது எப்படின்னா அந்த தொட்டியை வந்து என்னென்ன செய்வாங்க அப்படின்ற சொல்கிறேன். அதில் வந்து கனம் கம்மியான லேசான தகரத்தில் தான் அந்த தொட்டி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தொட்டியை வந்து கம்பெனி செஞ்ச உடனே அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கேபின் தொட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் ஆசிட் தொட்டிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து லிட்டு ஏற்றுவாங்க. அதாவது அலுமினிய பேஸ்ட் வந்து ஏற்றுவாங்க. நீங்கள் பாலிஷ் பட்டறையிலாம் போனால் பார்ப்பீங்க. அதாவது கரண்ட்டை வந்து அதில் வச்சு அந்த ஆசிட் தொட்டியில் இறக்கி சைடில் பார்த்திங்கன்னா அந்த அலுமினிய செல்கள் இருக்கும், அதை ஏற்றுவாங்க. அப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து தொட்டிக்கு மேலே தொட்டி கட்டும் போது அந்த இடத்துல நம்ம வெல்டிங் பண்ணும் போது அந்த லிக்விடெலாம் வந்து எரிஞ்சிடும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து துருபிடிக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பேஸ்ட்டு. அது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பஸ்ட்டு கோட்டாக வந்து கொடுப்பாங்க. அதாவது பஸ்ட் எடுத்தோடனே ஆசிட்டில் போட்டு அதில் உள்ள டஸ்டர்லாம் எடுத்துகிட்டு ரெண்டாவது வந்து அதில் வந்து பாலிஷ் அந்த லிக்விடின் ஏற்றி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங்க்கே போகும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுலேயும் கிரேப் கலர்லாம் அடித்து தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த லேசான தொட்டியை நம்ம ஏற்றக்கூடிய அந்த 2 டன்னு 3 டன்னு ஏற்றக்கூடிய அந்த தொட்டியில் வந்து அந்த ஆங்கில பற்ற வைக்கும் போது நம்ம பற்ற வைக்கிற இடமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு விட்டுரும். அதுக்கப்புறம் 2 அல்லது 3 வருஷத்தில் வந்து அந்த தொட்டி, அந்த ஒரிஜினல் தொட்டி வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும். காரணம் என்னென்னா, அவன் சொல்கிற அளவுக்கு அவன் சொல்கிற லோடை வந்து நம்ம ஏற்றவே முடியாது. அப்படின்னும் போது அந்த இடத்துல கெட்டு போயிடும். நம்ம வெயிட்டை ஏற்றும் போது நம்ம ஆங்கில மேலே வச்சு பற்ற வச்சுருப்போம், அந்த இடத்துல இருக்கும்போது அது வந்து கெட்டு போயிடும். அப்படின்னும் போது நீங்கள் கரெக்டாக எஃப்சி டயத்தில் பல செலவுகளாக பார்க்குற மாதிரி வரும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தொட்டி அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்துட்டு சேஸில் அப்படியே பானா சேனல் போட்டு இந்த மாதிரியான குறுக்கு சேனல்லாம் சரியாக போட்டு அதே போல் நெட் ரிஃப் ஆங்கிலாம் சரியாக பரத்தி அதுலேயும் ஒவ்வொன்றும் சரியான முறையில் தட்டு வெட்டி பொருத்தி பற்ற வச்சுருக்கிறாங்களா, இந்த மாதிரியான வாட்டர் பிளாக் பெயிண்ட் வந்து ஆரம்பத்துலேயே அடித்து வேலை பார்க்குறாங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே போல் கீழே உள்ள சேனலும் சைடில் உள்ள ஆங்கிலும் சரியாக இணைஞ்சிருக்குதா. ஏன்னா சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீழே உள்ள ஃப்ளோரிங் சேனல் பூரா எங்கிட்டோ இருக்கும், வடக்க இருக்கும், ஆனால் சைடு ஆங்கிள் பூரா தெற்க இருக்கும். அப்படி ஒன்றோடு ஒன்று இணையலை அப்படின்னா அதில் வெயிட் லோடு போடுறீங்கன்னு வைங்க, போட தான் வரும். அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு லோடாக கணக்கு பண்ணுவோம், நாளைக்கு வேறு ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஏற்கனவே நம்ம நண்பர் நம்ம கஸ்டமர்லாம் வந்துட்டு பழைய வாரத்துக்கு தான் பாடி கட்டிட்டு போனார். ஆனால் பாடி கட்டிட்டு போன நேரம் ஒன்று மொத்தத்தில் அவருக்கு வர்றது புறாமே கல்லி வியாபாரமாக வருது. அதாவது பெரிய பெரிய பட்டியக்கல், டைல்ஸ் கல், கிரைனைட்டு கல், இந்த மாதிரியான வியாபாரம் தான் வருது. அதனால் நம்ம வந்து ஒரு வண்டி வந்து தொட்டி கட்டும் போதே எதையும் சமக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொட்டியை வந்து அமைச்சுக்கணும். அப்படி அமைக்கும் போது அந்த அமைப்பு வந்து சரியான அளவில் சென்ட்ரு கிராஜுவேட்டி பார்த்து
இந்த சைடு அளவு அந்த சைடு அளவு இதெல்லாம் பார்த்து செய்யணும். அதே போல் இந்த சேனலை வந்து கரெக்டாக சேஸில் நெட்டுக்க போட்டிருக்கணும். இப்படி போடும் போதே இன்சைடு ஃபுல்லாக வந்து வாட்டர் பிளாக் வந்து அடிச்சிருக்கணும். அதே போல் இந்த அளவுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டீசல் டீப்பை தட்டிடாத அளவுக்கு பண்ணணும். அதே போல் நம்ம லாரிக்கு மாதிரியே டோருக்கு கம்பி சொருகி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி அமைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்யணும். முதல்ல வந்து ஃப்ளேன் தகரமாக வச்சோம். இப்போ மிஷினில் கொடுத்து வந்து பெண்டு பண்ணியிருக்கோம். இந்த தகரத்தை இப்படி பெண்டு பண்ணி போகிறதுல என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டீல் கட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே போய் பாருங்கள், அதில் வி டைப்பில் பாக்ஸாக பற்ற வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து டெம்பர், அந்த இதை வந்து டென்ஷன் ஏற்றுறது. அந்த மாதிரி அந்த தகரத்தை பெண்டு பண்ணி போடும்போது நீங்கள் ஒரு மூடையோ அமுக்குள்ளோட போடும்போது அது அப்படியே நிற்கும். இல்லை ஃப்ளேனாக போடுறது வந்து லேசாக வயிறு வைக்கும், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இந்த தகரம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 20 கேஜி தகரமும் லைட்டான தகரம்லாம் கிடையாது. இது வந்து பிளேட்டு 2.5 mm பிளேட்டு. அந்த தகரமும் பார்த்திங்கன்னா JW சீட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த JW இதில் கருப்பு சீட் இருக்கும், கண்ணக்கரை மேலே இங்கேயும் கருப்பாக இருக்கும், கண்ணக்கரைன்னு இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா சாம்பல் புடச்சிக்கிட்டு இருக்கும். அது வந்து சாதாரண இரும்பு, போட்டிங்கன்னா விசுக்குனே கெட்டு போயிடும், துரு பிடிச்சிரும். பார்க்குறதுக்கு நானும் 2.5 mm போட்டு தரேன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அந்த இரும்பு இதுக்கு சரிப்பட்டு வராது. இது வந்து CR சீட்டு JW. அதே போல் இந்த பாருங்கள் இணைச்சிருக்கோமா, இணைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து கிரே புல்லர் வந்து அடிச்சிருக்கிறோம் நாங்கள். அந்த கிரே புல்லர் பார்த்திங்கன்னா நம்ம ST கம்பெனியில் எபெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டு தான் வந்து ஒரிஜினல் சேஸ்லேயே வந்துட்டு 3வது கோட்டா வந்து அந்த கம்பெனி அடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பெயிண்ட்டு. இந்த பாருங்கள், தகரத்தை இணைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தகரத்தில் அடிச்சிருக்கோம். அதே போல் அந்த ஆங்கிலோடைய இன்சைடு ஃபுல்லாக அந்த மட்டி பெயிண்ட் வந்து அடிச்சிருப்போம். எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு இத்து போகாமல் இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் டீவை கட்டி புடச்சிக்கிருவாப்புல, அம்புடுத்தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பாருங்கள், அதே போல் இந்த சைக்கிள் பம்பரு, இந்த மாதிரி பம்பரு, இந்த மாதிரி சாணி மறுக்காடெலாம் கொஞ்சம் யூனிக்காக செய்யணும். ஏன்னா ஒரு சைக்கிள்காரை வர்றான், தடுமாறி விழுறான்னா வீலுக்குள்ளே போகக்கூடாது, வெளியே போட நாயேன்னு இந்த மாதிரி பம்பர் வந்து என்ன செய்யும், வெளியே தள்ளி விட்டுரும். அப்படின்னும் போது நம்மளுக்கான ஒரு பிடிமானம் இருக்கும். அதே போல் இந்த மாதிரியான சேஸில் அந்த சேனல் போடுறது, அதே போல் பேக்கில் பம்பர் அமைக்கிறதெல்லாம் வந்து கவனமாக போகணும். இது பெரிய வண்டின்றனால நாங்கள் இதில் சேனல்லே போட்டு விட்டேன். காரணம் என்னென்னா, இப்போ ஒரு 2 வீலர்காரன் வேகமாக வந்து பிரேக் பிடிக்காமல் அடித்தாலும் அந்த பம்பரோடு நின்றுக்கணும். நம்ம வண்டியை வந்து என்ன செய்யக்கூடாது, தொட்டு கூட பார்க்கக்கூடாது. அந்தளவுக்கு இந்த ஆங்கிளில் அந்த மாதிரி வேன் ஆங்கிள் 1.5 கால் ஆங்கிள் போட்டிருக்கணும். அதே போல் இந்த ஆங்கிள் போடுறது முக்கியம் இல்லைங்க. நிறைய பாடி பில்டிங் சைடில் இதே மாதிரி 1.5 கால் ஆங்கிள் போட்டிருப்பாங்க, பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேனல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க கதை பூரா காமெடி கதை தான். அதாவது சைடு ஸ்டாங்கு, பேஸ் மட்டம் வீக்கு அப்படின்னு இருக்கும். அதே போல் பேஸ் மட்டம் சரியாக இருக்கா, இந்த தகரம்லாம் கரெக்டாக இணைச்சிருக்கோம். இந்த தகரத்தில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஜாயிண்ட் விட்டுருக்கோம்னா இந்த செக்குடு சீட்டுன்னு அந்த டைமண்ட் சீட்டை, இது வந்து அகலம் பார்த்திங்கன்னா 4 அடி 2 அங்கலம் வரும். நீளம் பார்த்திங்கன்னா 25 அடி 40 அடி கூட எடுக்கலாம். அதனால் வந்து சைடில் வந்து இந்த சீட்டை பொறுத்தளவு ஜாயிண்ட் வரதான் செய்யும். இந்த மாதிரி தொட்டி அமைச்சா உண்மையிலே உங்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி அமைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த தகரத்தை இணைச்சிருக்கோம், இணைக்கிறதுக்கு முன்னாடி மட்டியை தடவி இணைச்சிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு கசகசம் தெரியுது. இந்த மாதிரியான மட்டியை தடவி, இதுலேயும் வந்து மட்டியை அந்த 10 காசு தாங்க அந்த மட்டி, அதை தடவி இணைச்சிட்டோம்னா கொஞ்ச நாள் துரு பிடிக்காது. அந்த மனுஷன் பேசாமல் டீவை கட்டிக்கிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு டீசலை போட்டுட்டு ஓட்டி பொழைச்சிக்கிடுவார். அவர் பிழைக்கும் பட்சத்தில் தான் எனக்கு ஒரு தரமான மனுஷன், ஒரு அருமையான வேலைக்காரன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. சரிங்களா? அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கும் பட்சத்தில் தான் நம்ம ஒரு தரமான பொருளை கொடுக்கும்போது தான் நம்ம ஒரு தரமான ஆளாக மாற முடியும். அதை விட்டுட்டு எனக்கு அறிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குதுன்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு போனோன்னு வைங்க, வீணாக போயிடுவோம். அதே போல் இந்த பின்னாடி அந்த நம்பர் பிளேட்டுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வைக்கணும் கண்டிப்பாக. காரணம் என்னென்னா, நம்பர் பிளேட் உள்ளே தள்ளி இருக்கும்போது அந்த தொட்டியில் ஏற்றக்கூடிய அந்த டஸ்டஸ், ஒரு தண்ணி, மழை தண்ணி, அதெல்லாம் அந்த நம்பர் பிளேட்டில் வடிஞ்சு கெட்டு போயிடும். அப்படி உள்ளே தள்ளி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நாளைக்கு சேஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக பெயிண்டிங் வந்துட்டாமா. இந்த பெயிண்டிங்கே கிட்டத்தட்ட நாங்கள் 9 கோட்டு பெயிண்ட் அடிப்போங்க. அப்படி 9 கோட்டு பெயிண்ட் அடித்து ஊற்று பார்த்து அடித்தாலும் அதில் 2 டச்சப் விட்டு தான் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு தொழில்முறை தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய தொட்டியை செஞ்சு வச்சு கம்பெனிக்காரே மாதிரி வால்டெல்லாம் அடிக்க வைக்கல, நம்ம மேலோட்டமாக தான் பெயிண்ட் அடித்து வரோம். அதுலேயும் நம்ம தொட்டி போடும் போதே பெயிண்ட் அடித்து வேலை பார்த்துக்கிட்டே வருவோம். அதனால் அந்த 3 நாளில் பாடி கட்டி தரேன், 5 நாளில் பாடி கட்டி தரேன், 8 நாளில் பாடி கட்டி தரேன்னா நம்மளால முடியாது. குறைஞ்சது 20 நாள் ஆகும் நம்மளுடைய வேலைக்கு. நம்ம வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணுனா எனக்கு வந்து இந்த தொழில் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து செய்ய போகிற தொழில் அந்த சரக்கு எடுத்து அங்கே கொண்டு போய் விற்கணும் தான். அதை விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் தொட்டியை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த கான்செப்டை வந்து மிஸ் ஆயிரும். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ரிங் பிளேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னாங்க. இந்த தோஸ்த் ஐட்டத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ப்ரிங் பிளேட்டை வந்து ஃப்ரண்ட்டு ஸ்ப்ரிங் பிளேட்டை நோண்டிடவே கூடாது. காரணம் என்னென்னா, அந்த பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து அந்தளவுக்கு செட்டிங்ஸாக இருக்காது.
அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கில் மட்டும் 2 பிளேட்டு வந்து 10 mm பிளேட்டு வந்து கூட்டினோம். அப்படி பிளேட்டு கூட்டும் போது அதுக்குரிய கிளாம்பு எல்லாமே செட்டாக வாங்கி அந்த பிளேட்டை வந்து அழகாக செட் பண்ணி அந்த இதை வந்து கூட்டணும். இது வந்து போய் காட்டுறது வந்து ஒரிஜினலு. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது இந்த 4 பிளேட்டை தான் செக் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு அதை அடித்து மாட்ட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, நீங்களே ஹாரன் மாட்டி கொடுங்க, அதுக்குரிய பணம் எவ்வளோ சொல்லுங்கள், நான் உடனே அனுப்பிச்சி வரேன்னாரு. இந்த 2 ரூல்ஸ் ஹாரன், இந்த கம்பெனி ஹாரன்லேயே இந்த ரூல்ஸுன்றது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஃபேமஸான கம்பெனி. அது போக அதுக்குரிய கிட்டு இந்த வாங்கி கரெக்டாக ஃப்ரண்டில் பம்பரில் அந்த ஹாரன் வந்து இணைச்சிட்டோம். எப்படி சும்மா அலறதில்ல. ஏன்னா நம்ம வந்து எது செய்தாலும் சரியாக செய்ய வேணும். ஏன்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு நினச்ச உடனே என்ன செய்ய முடியாது, வண்டி வாங்கவோ அல்லது தொட்டியை மாற்றவோ முடியவே முடியாது. நம்மளாம் வந்து மிடில் கிளாஸ் ஆளுக தான் இந்த மோட்டார் செக்ஷனுக்கே, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கே வருவோம். அப்படின்னும் போது நம்ம அடி சரியாக அடித்து நம்ம முதல் படி கரெக்டாக ஏறலை அப்படின்னா நம்ம பின்பலம் ரொம்ப பாதிக்கும். இப்படி தான் அவசரப்பட்டு கோயம்புத்தூர்கார தம்பி நம்மகிட்ட தான் பாடி கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தார். வெளியில் பாடி கட்டி கொடுத்துட்டு இப்போ 2 வருஷம் கழிச்சு நம்மகிட்ட தொட்டி போட்டு போடாரு. போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் அவருடைய வண்டியை. அந்த தொட்டி இன்னும் நம்மகிட்ட தான் இருக்குது இன்றைக்கி தேதி வரை. இன்னமேட்டு எப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி தொட்டி இந்த மாதிரி அமைச்சா நல்லா இருக்குமா? இதில் தொட்டி அமைச்சதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கா சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து இந்த மாடல் மேலே வந்து மட்டை சுத்தமாக முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஆங்கிள் போடுவோம், வண்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது எங்களுக்கு யூஸ் இல்லைனே, எங்களுக்கு இந்த மாதிரி சதுரமாக தான் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா சதுரமான 4 பைப்பு 2 ஆங்கிள் அது இதுன்னு எதையாவது ஏற்றிக்கலாம். பிவிசி பைப் போகிறது எதையுமே மாட்டேன்னு சொல்லாமல் ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பம்பர், இந்த மாதிரி பம்பர் போட்டோன்னு வைங்களேன், நம்ம வண்டிக்கு கொஞ்சம் சேஃப்டி. இந்த கஸ்டமர் வந்து எனக்கு சைடு இந்த மாதிரி மிரர் வேணும்னு கேட்டார். அது பணத்தை பற்றி நம்ம கஸ்டமரை பொறுத்தளவுக்கு பணத்தை பற்றின கவலையே கிடையாதுங்க. எம்புட்டு பணம்னாலும் தருவாங்க, வேலை தான் நல்லா பார்த்துறணும். இப்படிக்கே தங்கம் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம்.